ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஸோ போன எடிட்டோரியல் கேபெக்ஸ் உடைய எடிட்டோரியலுடைய ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டி. சரிங்களா, ஆன்சர் செக் பண்ணிக்கிடுங்க. கான்ஸ்டன்ட் நட்ஜஸ் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா, ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புஷ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கான்ஸ்டன்ட்டாக நட்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது. பட் அது ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் டிமாண்ட் இல்லை, வயபிலிட்டி ஃபார் ப்ரொப்போஸ் ப்ராஜெக்ட்ஸும் இல்லை. ஸோ விச் பாலிசி ரெக்கமெண்டேஷன் இஸ் சஜஸ்டட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் பூஸ்டிங் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எந்த பாயிண்ட் இருந்துச்சு? கேபெக் பப்ளிக் கேபெக்ஸ்லாம் இல்லை, இதுதான் இருந்துச்சு. பூஸ்டிங் கன்சியூமர் இன்கம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ரிஃபார்ம்ஸ், இப்படிலாம் பண்ணோம்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மேஜர் ரீசன் ஃபார் டிக்ளைன் இன் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் Q3ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா, Q2ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாயிரும். அதனால் Q3ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. சரியா? 4வது கொஸ்டின், விச் அசம்ஷன் அண்டர்லைஸ் த ரெக்கமெண்டேஷன் டு ஃபோக்கஸ் ஆன் பூஸ்டிங் இன்கம்ஸ் அண்ட் கன்சம்ஷன்? தான் இருக்குல்ல, இன்கம்ஸ் அண்ட் கன்சம்ஷன் இது இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். ஸோ இதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் அசம்ஷனில் இருக்குது? எந்த ரெக்கமெண்டேஷன் எதை பேஸ் பண்ணி இந்த இன்கம்ஸையும் கன்சம்ஷனையும் பூஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க? ஸோ இதை சொல்கிறாங்கங்க, இதை ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. பட் இதோடைய ஃபவுண்டேஷன் என்னது? இது ஏன் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிமாண்ட் சைடு ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் ப்ரைவேட்டில் கேபெக்ஸ் வந்துட்டு வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். டிமாண்ட் சைடு ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும் அப்படிங்கிறக்கா சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது அசம்ஷன், இது டைரெக்டாக பாயிண்டில் இருக்காது, இது வந்துட்டு ஃபவுண்டேஷனாக இருக்கும். இந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. விச் கீ ஃபேக்டர் இஸ் நாட் ஐடென்டிஃபைடு? எது ஹிண்டரன்ஸ் கிடையாது? எது ஹிண்டரன்ஸ் கிடையாது? கவர்மெண்ட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்காங்க, அது ஹிண்ட்ரன்ஸு கிடையாது. சரியா? கவர்மெண்ட்டு நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு தடை கிடையாது, ப்ரைவேட் கேபெக்ஸுக்கு இது ஒரு தடை கிடையாது. இந்த 5ல் ஒரு 2-3 கொஸ்டினாவது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்றைக்குடைய எடிட்டோரியலுக்கு போவோம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், எடிட்டோரியல் இன்றைக்கே பார்த்துட்டு இன்றைக்கே ஆன்சர் போட்டுருவோமா, இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் போடுவோமா? எனக்கு தெரிஞ்சு அதே கிளாஸில் போடுறது பெஸ்ட்டு. ஸோ அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங்கு ஒகேப்ஸ் ரிவிஷன் இருக்குது, வந்துருங்க. சரியா? ஸ்லூ அப்படின்னா நிறையா, லாட் ஆஃப், லார்ஜ் நம்பர், மல்டிடியூட், அதுதான் ஸ்லியூ. சரியா? நிறையான அர்த்தம். அடுத்தது டெனர். டெனர்னா ஒரு விஷயத்துடைய ஜென்ரல் கேரக்டர் இல்லை ஆட்டிடியூட். டெனர்னா ஒரு விஷயத்துடைய ஜென்ரல் கேரக்டர் இல்லை ஆட்டிடியூட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிசஸர்னா முன்னாடி வர்றவர். ப்ராம்ப்டிங்னா தூண்டுறது, என்கரேஜிங், ப்ராம்ப்டிங். ஸ்பெக்குலேஷனை கெஸ்ஸு, தியரி, கன்ஜெக்ஷர், கெஸ்ஸு எல்லாமே வரும். சரியா? ஆலிகார்கி, ஆர்க்குனா கண்ட்ரோல். சரியா? பவர்ஃபுல்லான பீப்புள் ஒரு கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது பேர் தான் ஆலிகார்கி. குரூப் ஆஃப் பிஸ்னஸ்மென் சேர்ந்துக்கிறாங்க, அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஆலிகார்கி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அக்கேப்ஸ் படிச்சாச்சு. ஆலிகார்கி பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஸ்மால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்மால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் இவங்க வந்துட்டு அரசியல்வாதிகள் கிடையாது, பிஸ்னஸ் பீப்புள். சரியா? ஸ்பெக்குலேஷனை கெஸ்ஸு, ப்ராம்ப்டிங்னா தூண்டுறது, ப்ரெடிசஸர்னா முன்னாடி வந்தவர், டெனர்னா ஜென்ரல் கேரக்டர் இல்லை ஒரு ஆட்டிடியூட், ஜென்ரல் ஆட்டிடியூட். அதாவது ஆட்டிடியூட் இல்லை, ஜென்ரல் கேரக்டர் இல்லை ஜென்ரலான ஆட்டிடியூட். ஸ்லியூ ஆஃப்னா லார்ஜ் நம்பர் ஆஃப். சரி, நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னாங்க. இன்னொன்று லாங் எடிட்டோரியல் ஒன்று வந்துச்சு, டொனால்ட் ட்ரம்ப் வச்சு சசி தரூர் எழுதியிருந்தார். ஸோ அதையுமே நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் இஸ் லிவிங் அப் டு அப்படின்னா லிவிங் அப் டு ஆக்டிங் ஆஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆக்டிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட்னு எழுதும். எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நடந்துக்கிறதுக்கு பேர் தான் லிவிங் அப் டு. இப்படி தான் இவர் நடந்துப்பார்,
எப்படி தான் நடந்துப்பாரு? அவரு வந்து பயங்கரமா த்ரெட்ஸ் குடுத்தாரு, மிரட்டினாரு, பயங்கரமா ப்ராமிஸ் பண்ணாரு. அவர் எப்படி த்ரெட் குடுத்தாரோ, எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ, அதே மாரி நடந்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ எப்படி த்ரெட் குடுத்தாரோ, எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ, அதே மாரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதான் லிவிங் அப் டூ. சரியா? ரைட். ரிப்பப்ளிக்கன் அப்படிங்கிறது உங்களுடைய கட்சி பேரு. டொனால்ட் ட்ரம்ப்புடைய கட்சி பேரு. அமெரிக்கால 2 கட்சி தான். ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட்ஸ். ரிப்பப்ளிக்கன் வந்துட்டு ரைட் விங். ரைட் விங்னா என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ரைட் விங்னா இவங்க என்னது? தே ஆர் ரிலிஜியஸ் பேஸ்ட். கன்சர்வேட்டிவ். சரிங்களா? கன்சர்வேட்டிவ்ஸ். அப்படின்னா என்னது? ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ரிலிஜியஸ் பேஸ்டாக கன்சர்வேட்டிவ்ஸாக இருக்கிறவங்க தான் ரைட் விங். இந்தியாவுக்கு இதில் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிஜேபி. பிஜேபி இஸ் ரைட் விங் பார்ட்டி. ரிலிஜன் பேஸ் பண்ணி இருக்கும். கன்சர்வேட்டிவ்ஸ். அதே மாதிரி அந்த அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன். ஆப்போசிட் கட்சி வந்து டெமோக்ராட்ஸ். டெமோக்ராட்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு டெமோக்ராட்ஸ். டெமோக்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங். லெஃப்ட் விங் இடதுசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் இடதுசாரி கட்சிகள். சரிங்களா? டெமோக்ராட்ஸ் லெஃப்ட் விங். நோ காட், கடவுள் நம்பிக்கை கிடையாது. அண்ட் லிபரல். அப்படி போட்டு அவ்வளோ பேர் மக்களை இவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் பிடிக்க வேண்டாம், அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு விட்டுறவங்க தான் டெமோக்ராட்ஸ். சரிங்களா? இந்தியாவில் இதுக்கு எக்ஸாம்பிள் டிஎம்கே. டிஎம்கே வந்து லெஃப்ட் விங் தான், இடதுசாரி தான், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி தான். சரியா? பெரியாருடைய கொள்கைகளுக்கும் போது அது ஏத்திஸ்ட் கொள்கைகள் தான் அது. லெஃப்ட் விங் டிஎம்கே, அப்புறம் லிபரல். சரிங்களா? ஸோ இந்த 2 விதமான வார்த்தைகள் புரிஞ்சுருக்கீங்க. ரைட் விங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், லெஃப்ட் விங்னா என்னென்னு தெரியணும். சரியா? ரைட். ரிப்பப்ளிகன் டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் பீன் ஸ்வோன் இன். இவர் வந்துட்டு ஸ்வோன் இன் பண்ணப்பட்டிருக்கார். அப்படின்னா பதவி ஏற்பதான் ஸ்வேரிங் இன். சரிங்களா? ஸ்வேரிங் இன் அப்படிங்கிறதுடைய V3 ஃபார்ம் தான் ஸ்வோன் இன். 47வது பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். எதுக்கப்புறம் அவருடைய டிசைசிவ் வித்தியாசம், டிசிஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விக்டரி எங்க? நவம்பர் 2024 எலெக்ஷன்ல. சரி, ஜெயிச்சதுக்கப்புறம் இவரை இப்போ பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. அவரு செகண்ட் இன்னிங்ஸ் இது அவருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை பிரசிடென்ட்டாக இருந்தார். ஸோ அந்த செகண்ட் இன்னிங்ஸுடைய ஸ்டார்ட்டை எப்படி மார்க் பண்ணுறாருன்னா, வேகமாக ஏகப்பட்ட வித் லாட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், நிறைய ஆர்டர் போடுறாரு. ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போடுறாரு. சரிங்களா? இந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் டிரெக்டிவ்ஸ் இது என்ன பண்ணுது? இவர் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் தான் ஆக்ஷன்ஸ் அண்ட் டிரெக்டிவ்ஸுங்காங்க. இது அந்த ஆட்டிடியூடையும் அந்த மைண்ட் செட்டையும் செட் பண்ணி விடுது. செட் த டெனர். செட் த வேர்பு, டெனருங்கிறது ஆப்ஜெக்ட். ஆட்டிடியூடையும் மைண்ட் செட்டையும் செட் பண்ணி விடுது. எதுக்கு? அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பாலிசி அஜெண்டா ஓவர் த 4 இயர்ஸ். அடுத்த 4 வருஷத்துக்கு இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டையும் ஒரு ஆட்டிடியூடையும் செட் பண்ணி விடுது அந்த ஸ்லியூ ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். ஆரம்பித்த உடனே ஏகப்பட்ட ஆர்டரை போடுறார். இந்த ஆர்டரில் எதை காமிக்குது? ஓ, இவர் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும், இவர் ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும், 4 வருஷம் இவர் ரூல் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லியூ ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸ்லியூ ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். நிறைய ஆர்டர் போட்டார், ஏகப்பட்ட ஆர்டர் போட்டார். என்ன ஆர்டருங்க போட்டார்? ஃபஸ்ட்டு லைனு பிரசிடென்ட் ஆகிட்டார். செகண்ட் லைன் ஏகப்பட்ட ஆர்டர் போட்டார். என்ன ஆர்டர் போட்டார்? சிக்னிஃபிகண்ட் அமாங் தோஸ் ஆர். இது என்னதுன்னா, இங்கே வந்துட்டு சென்டென்ஸு அட்ஜெக்டிவ்ல ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இன்வர்ஷன் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்வர்ஷன் போட்டிருக்காங்க. சரியா? ஆருக்கு சப்ஜெக்ட் எது அப்படின்னா தீஸ். தீஸ் இல்லை, தீஸ் இல்லை, இந்த இருக்குல்ல, இங்கே இருந்து அதாவது வரிசையாக சொல்லுவாங்க அவர் என்னென்ன ஆர்டர் போட்டார்ன்ட்டு. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இது எல்லாமே முக்கியமான ஆர்டர்ஸ். ஆர் இது எல்லாமே எழுதிட்டு ஆர் சிக்னிஃபிகண்ட் அமாங் தீஸ். த நியர்லி டேஷ் 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 இது ஃபுல்லாக ஆர். அப்போ இங்கே ஃபுல்லாக இருக்கிறது சப்ஜெக்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் அமாங் தீஸ். இப்போ பாருங்கள், இன்வர்ஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழுத்தி சொல்ல வராங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம இன்வர்ஷன் போடுவோம், அப்படி போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1600 பாட்டன் மன்னிச்சு விட்டுறாரு. மன்னிப்புகள் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு. யாருக்கு?
ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டவர்கள். எங்கே ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டவர்கள்? அவருடைய ரோல் இந்த ரைட். ஒரு கழகம் உண்டாக்குறாங்க. யூஎஸ் கேபிட்டல்னா யூஎஸ் நம்ம பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா. கேபிட்டல்னா பில்டிங். இந்த பில்டிங்கு போகிறாங்க. கேபிட்டல் கிடையாது, கேபிட்டல். இந்த பில்டிங்கு போய் பயங்கரமாக கழகம் ஏற்படுத்துகிறாங்க. ஏகப்பட்ட சண்டை நடக்குது. 2021 ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாச்சு இது. யூஎஸ் கேபிட்டலில் ரைட் நடக்குது அப்படின்ட்டு. அதில் யாரெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்றாரு 1600 பேரை. அதுக்கப்புறம் யூஎஸ் இதுலேருந்து வெளியே வருது, பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வருது. அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வருது. அடுத்தது பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று உண்டு. அதாவது அமெரிக்காவில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப். இப்போ இங்கேருந்து இந்தியன்ஸ் 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போகிறாங்க. இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். இவங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ்லாம் டைம் ஆகும். ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதான் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், பிறப்பு உரிமையில் சிட்டிசன்ஷிப்பு. இது யூஎஸ் கான்ஸ்டியூஷனுடைய 14வது அமெண்ட்மெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் தலைவர் முடிச்சு விட்டுட்டார். என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ் கேபிட்டலில் இவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணானுங்க, அவனெலாம் பாடன் மன்னிச்சு விட்டாச்சு. பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து யூஎஸ் டாட்டா காமிச்சிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் பாய் பாய். பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று கிடையாதுங்கார் சரிங்களா. யாருக்கு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாது? இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. கான்ஸ்டியூஷனுடைய 14th அமெண்ட்மெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இது யாருக்கு? சில்ட்ரன் ஆஃப் அன்டாக்குமெண்டட். என்னன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மைக்ரன்ஸ். என்ன பண்ணிடுவானுங்கன்னா, மெக்சிகோ வழியாக அவ்வளோ பேரும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கானுங்க. எவன் உள்ளே வரான், எதுக்குள்ளே வரான்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால அமெரிக்காக்காரனாக இருக்கிற ஒருத்தன் எப்படி பயப்படுற, இருக்கிற ஒரு அமெரிக்கன் எப்படி பயப்படுறான்? எனக்கு இருக்கிற வேலையை இவன் எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? இவன் வந்து பயங்கரமாக கொள்ளெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுனா நான் என்ன பண்ணுறது? வெளிநாட்டுக்காரன் வாரான், அவன் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஊருக்காரனை அடித்து போட்டான், கொள்றான் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அவன் என்னுடைய வேலையை எடுத்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறான். எப்படி நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது நம்ம பயப்படுறோமோ, ஏன் இவங்க வராங்க, இவங்களால் நம்மளுக்கு வேலை போயிடுமோ, இல்லை இவங்களால் வந்துட்டு வேறு வயலன்ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற பயம் நமக்கு எப்படி வருதோ, அதே மாதிரி அமெரிக்காக்காரனுக்கு வருது இந்த மைக்ரேஷனால். அப்போ இந்த மைக்ரேஷனில் டாக்குமெண்ட் பண்ணாத மைக்ரன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய குழந்தைகளுக்கு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாதுங்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, மெக்சிகோலாம் ரொம்ப புவர், எக்கனாமிக்கலி புவர். ஸோ என்ன பண்ணுவானுங்க, இந்த நாட்டில் இருந்தால் நம்ம வழங்க முடியாது, முன்னேற முடியாது, அமெரிக்காவுக்கு எப்படியாவது போயிடுவோம், அங்கே போயிட்டு அப்படியே மக்களோட வாழ்ந்துருவோம். வாழ்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்வாதாரம் உயர்ந்துடும், நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறிடலாம்னு நினச்சி நிறைய பேர் போகிறது உண்டு. அப்படி போகிறவங்க டாக்குமெண்ட் பண்ண மாட்டானுங்க, அன்டாக்குமெண்டடாக வருவாங்க சரிங்களா. அவங்க குழந்தைங்களுக்கு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் இனி கிடையாது அப்படிங்கிறார். எல்லா குழந்தைங்களுக்கும் கிடையாது. அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ஸுடைய குழந்தைங்களுக்கு என்ன கிடையாது? பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாது. கூடவே சேர்ந்து டெம்பரரி விசாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இங்கே பாருங்க, எண்டிங் ஆஃப் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் யாருக்கெல்லாம்? சில்ட்ரன் ஆஃப் அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ஸ், children of undocumented migrants and children and those and the parents on temporary visas சரிங்களா. ஸோ டெம்பரரி யாருடைய குழந்தைங்க? இந்த ஆஃப் ப்ரிப்போர்ஷனுக்கு 2 ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். ஒன்று அன்டாக்குமெண்டட் மைக்ரன்ஸ், இன்னொன்று டெம்பரரி விசால இருக்கிறவங்க. இன்னொன்று என்னது? டெம்பரரி விசாவில் இருக்கிறவங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கும் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாது. கூட சேர்ந்து அடுத்த பாயிண்ட் 100% டேக்ஸ் போட போகிறானுங்க பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்கு. இந்தியாவும் இதில் வரும். பிரிக்ஸில் இந்தியாவும் வரும். இது போத் ஆஃப் விச்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி சொன்ன 2 பாயிண்ட் எது? டெம்பரரி விசாவில் நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க கரெக்டா. அப்புறம் பிரிக்ஸ் நேஷனில் இந்தியா இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுமே பயங்கரமாக இந்தியாவை பாதிக்கிற பாயிண்ட். இவர் சொல்கிற பாயிண்ட் நிறைய பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை இந்தியாவை பாதிக்கிற பாயிண்ட் எதெல்லாம்னு கேட்டாங்கன்னா, டெம்பரரி விசாவில் இருக்கிறவங்களுக்கு
பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதனால இந்தியன்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது பிரிக்ஸ் நேஷன்ஸுக்கு 100% டேரிஃப். இதில் இந்தியன்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் 25% டேக்ஸு கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் February 1 அடுத்தது நேஷனல் எமர்ஜென்சிங்க பாருங்க, நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாரு. நாட்டுக்கே பெரிய பிரச்சனை இருக்கும்போது நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. எங்கே? யூஎஸ் உடைய பார்டர் வித் மெக்சிகோ. இது எதுக்கு பண்ணுறாரு? இப்போ தான் நான் சொன்னேன், இங்கேருந்து அவ்வளோ மைக்ரன்ஸும் உள்ளே வரானுங்க. அப்போ அந்த சைடு செவுறு எழுப்பணும் அப்படிங்கிறத இவருடைய பிளான். செவுரை எழுப்பி சீன பிரிஞ்சு வர மாதிரி செவுரை போட்டு ஒரு பயில உள்ள விடக்கூடாது. இவர் என்ன நினைக்கிறாரு? ஸோ இது பார்க்கும்போது ரிப்பப்ளிகன்ஸுக்கு வந்துட்டு ரிப்பப்ளிகன்ஸ் மேலே ஒரு கெட்ட பேர் வருது. டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க? எல்லாரையும் உள்ள விடுவோம், எல்லாரையும் வாழ வைப்போம் அப்படிங்கிறாங்க. டெமோக்ராட்ஸ் சொல்கிறது. ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஏன் நாட்டுக்காரனையே எனக்கு நிறைய வேலைகள் கொடுக்க முடியல, ஏன் நாடு எக்கனாமியே ஸ்லோவாகிட்டு இருக்குது, நான் எதுக்கு மற்ற நாட்டுக்காரனை பார்க்கணும், நான் முதல்ல ஏன் நாட்டுக்காரனை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்பப்ளிகன்ஸுடைய பாயிண்ட். சரிங்களா? அதனால யூஎஸ் சதர்ன் பார்டரில் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாரு. கடைசியா ஜோ பைடன் வந்துட்டு போட்ட 78 ஆர்டர் அண்ட் மெமரண்டா ஆஃப் ஹிஸ் ப்ரெடிசஸர் ரிவர்சிங் 78 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அண்ட் மெமரண்டம் சிங்குலர், மெமரண்டா ப்ளூரல். சரிங்களா? ஸோ 78 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரையும் மெமரண்டாவையும் ரிவர்ஸ் பண்ணி விடுறாரு. சரியா? ரிவர்ஸ் பண்ணி விடுறாரு. அப்போ பேசிக்கா இவர் பிரசிடென்ட் ஆகிட்டாரு, ஏகப்பட்ட ஆர்டர் போட்டிருக்காரு. என்னென்ன ஆர்டர் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்தோம். அவங்க நாட்டை பாதிக்கிறதுனா பரவாயில்ல, இந்தியாவை பாதிக்கிற 2 பாயிண்ட் நடுவில் இருக்குது. கூட சேர்ந்து பைடன் போட்ட 78 ஆர்டரை ரிவர்ஸ் ஆர்டர் செல்லாதியா அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி விட்டுறாரு. சரிங்களா? சரி, அடுத்தது ஸ்ட்ரைக்கிங் ஆப்டிக்ஸ். ஸ்ட்ரைக்கிங் பார்த்த உடனே நம்மளுக்கு கண்ணில் படக்கூடிய ஆப்டிக்ஸ்னால் என்னதுன்னா, பார்த்த உடனே கண்ணில் படக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸ்ட்ரைக்கிங் திங்ஸ். அது ஆப்டிக்ஸ்னால் பார்த்த உடனே அப்படிங்கிற மீனிங்கில் வருது. பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன கண்ணில் தெரியுது தெரியுமா? ட்ரம்ப்புடைய ஸ்வேரிங் செரிமனியில் இது வந்து நிறைய நியூஸ் வந்துச்சு. ஸ்வேரிங் செரிமனியில் டெக் பாசஸ் அவங்களுடைய பொசிஷனிங் என்னது அப்படின்னா, எலன் மஸ்க்கு, ஜெஃப் பீசோஸு, சுந்தர் பிச்சை, மார்க் சக்கர்பர்க், இவங்க 4 பேர், இந்த டெக் பாசஸ்னால் இந்த 4 பேருடைய பொசிஷனிங். 4 பேர் வரிசை நிற்கானுங்க. எலன் மஸ்க்கு, ஜெஃப் பீசோஸு, சுந்தர் பிச்சை, மார்க் சக்கர்பர்க் 4 பேர் வரிசை நிற்காங்க. இவங்களுடைய பொசிஷனை இங்கே பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது, அதாவது ட்ரம்ப் ஸ்வேரிங்கின்ல 4 பேர் வரிசை நிற்கானுங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தூண்டுதல் வருது. எதுக்கு? ஸ்பெக்குலேஷன், டவுட்டு கிளப்பி விட்றானுங்க. என்னடா 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டானுங்களே. அப்போ உள்ளே வர்ற அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணும்? ஷேட்ஸ்னு என்ன அர்த்தம்? போர்ஷன்ஸ், பார்ட்ஸ். சரிங்களா? லைட்டாக இருக்கக்கூடியது, லைட்டாக இருக்கக்கூடியதா ஷேடு. ஃபுல் கலர் அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த கலர் தெரியும். ஷேடுன்னா லைட்டாக அடிச்சிருக்கீங்க. இந்த லைட்டாக என்ன தெரியும்னா ஆஃப் அ டிஃபேக்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபேக்டோ, இன்ஃபேக்ட்ஸ், அதுதான். சரியா? இன்ஃபேக்ட். டிஃபேக்டோ அப்படின்னா இருக்கக்கூடியது, ஆக்சுவலாக இருக்கக்கூடியது, அதுதான் டிஃபேக்டோ. ஸோ டிஃபேக்டோவா ஆலிகார்கி வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ 4 பேர் நிற்கானுங்க. 4 பேர் நிற்கிறத பார்க்கும்போது வரிசையை நிற்கிறாங்க ஸ்வேரிங் செரிமனியில். அப்போது நம்மளுக்கு ஸ்பெக்குலேஷன் தூண்டப்படுது. என்ன ஸ்பெக்குலேஷன் தூண்டப்படுது? உள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன இருக்கும்? ஒரு ப்ராக்டிக்கலாக டிஃபேக்டோனா இன்ஃபேக்ட்னு எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் ஒரு ஃபேக்சுவலாக ஒரு ஆலிகார்கி இருக்கும் போல. சரியா? ஆலிகார்கின்னு என்னது? பவர்ஃபுல் பர்சன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட். ஐயோ ஆலிகார்கி இருக்கும் போல அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் டிஃபேக்டோ படிச்சாச்சு, ரைட்டு. அப்புறம் மிஸ்டர் மஸ்க்கு who is heading the new government's efforts to reduce waste and inefficiencies. மஸ்க் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டர் இருக்காப்புல. யார் கவர்மெண்ட்டில்? ட்ரம்ப் கவர்மெண்ட்டில். சரியா? டிஓஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. இவர் ஹெட் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வீணாக இருக்குது, எந்தெந்த போஸ்ட்லாம் வீணாக இருக்குது கவர்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்து தூக்குறது. ஸோ மிஸ்டர் மஸ்க் வந்துட்டு புது கவர்மெண்ட்டுடைய எஃபர்ட்ஸுக்கு ஹெட்டாக இருக்கிறார். எதுக்கு எஃபர்ட் எடுக்குதுன்னா வேஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும், இன்எஃபிஷியன்சிஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் எஃபர்ட் எடுக்குது. அதுக்கு தலைவரே மஸ்க்கு தான். இந்த மஸ்க்கு சும்மா இல்லாமல் க்ரௌடுக்கு ஒன்று கொடுக்குறாரு. மஸ்க்கு கொடுக்குறாரு.
மஸ்க் கிவிங், இது நான் ஃபைனைட் வேர்ப். மஸ்க் கொடுக்குறாரு, க்ரௌடு கொடுக்குறாரு. கொடுக்குறது எப்படி தெரியுதுன்னா நாட்ஜி சல்யூட் மாதிரி தெரியுது. ஏன் நாட்ஜி சல்யூட் அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா? ஹிட்லர் கொண்டு வந்த ஒரு விஷயம் நாட்ஜி சல்யூட் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் சல்யூட் சரிங்களா? நம்ம நார்மலாக சல்யூட் அடிக்கிறது இப்படி, பட் நாட்ஜி சல்யூட் வேற மாதிரி இருக்கும். அந்த நாட்ஜி சல்யூட் மாதிரி இவர் ஒன்று பண்றாரு. ஆள் சும்மா இல்லாம ஒரு சல்யூட் அடிக்கிறாருங்க மக்களை பார்த்து, பார்க்கறதுக்கு அது நாட்ஜி சல்யூட் மாதிரி இருக்கு. உடனே ட்விட்டர்லேயே கிளப்பி விட்டுட்டானுங்க. ட்விட்டர் அவர் கம்பெனி தான், அதிலே கிளப்பி விட்டுட்டானுங்க. ஐயோ நாட்சி ஆயிட்டாரு, ஐயோ நாட்சி கவர்மெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு சரிங்களா? அப்போ பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்வேரிங் இன் செரிமனி, அடுத்தது நிறைய ஆர்டர் போட போறாரு. என்ன ஆர்டர் போட்டாருன்னு பார்த்துட்டோம். அடுத்த ஸ்வேரிங் இன் செரிமனியில் யாரெல்லாம் இருந்தா, எவனா வந்தான், இவ்வளோ பேர் வந்தானுங்க. இதில் எலன் மஸ்க் சும்மா இல்லாமல் நாட்ஜி சல்யூட் மாதிரி இருக்கக்கூடிய ரிசம்பிள், லுக் லைக் நாட்ஜி சல்யூட் அடிக்கலைங்க, நாட்ஜி சல்யூட் மாதிரி ஒன்று அடிச்சிட்டார். அதனால என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை கிளம்பிடுச்சு. சரி, அப்போ இங்கே கதை முடிஞ்சிட்டு அடுத்தது எங்கே ஆரம்பிச்சாங்களோ அங்கே போகிறாங்க. இவர் ஆர்டர் போட்டாரு, இவ்வளோ ஆர்டர் போட்டார். இந்த பாயிண்ட் எங்கே வந்திருக்கணும்னா போன பேராகிராஃப்லேயே வந்திருக்கணும். பட் இவங்க நடுவில் இந்த கதைகளெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க. ஆர்டர் போட்டார்ல, as it stands இப்போ இருக்கிற மாதிரி, however some if not most of the executive ordersக்கு பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா சில ஆர்டருக்காவது பிரச்சனை வரும். அதான் இஃப் நாட் வச்சு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் நாட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் போடுவாங்க சரிங்களா? he is as good as, if not better than him, better than விராட். இப்போ விராட் கோலி ஒருத்தர் இருக்காரு, அவரை விட இவன் பெட்டர் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சண்டை போடுறீங்க சரிங்களா? விராட் கோலியோடைய தீவிரமான ஃபேன்ட்ட ஒருத்தர் சண்டை போடுறீங்க, விராட் கோலியை விட அவன் பெட்டர்டா அப்படின்னு சண்டை போடுறீங்க. அவன் ஒத்துக்கவே இல்லை, அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கான். அப்படி இப்படி எங்கால அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, அப்படி இப்படிங்க. அப்போ நீங்கள் இந்த டயலாக சொல்லுவீங்க. சரி, வீராத்தை விட பெட்டர் தான் அவரு, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஈக்குவல் 2 பேரும் அப்படின்னு சொல்லுவீங்க. வீராத்தை விட பெட்டர் தாங்க, அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஈக்குவலாவது இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இஃப் நாட். இஃப் நாட்னா நீங்கள் அன்லெஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, அது வேற, அந்த கதையை ஒதுக்குங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ரேஸாக வரக்கூடியது. இஃப் நாட் விராத்தை விட பெட்டராக இருப்பார், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஈக்குவலாவது இருப்பாங்க. ஆஸ் குட் ஆஸ்னு ஈக்குவலாக இருக்கிறது சரியா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் தீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், இப்படி போட்டிருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அதில் நிறைய ஆர்டருக்கு பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சத்துக்காவது பிரச்சனை வரும் சரிங்களா? சம் இஃப் நாட் மோஸ்ட்னா நிறைய ஆர்டருக்கு பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆர்டருக்காவது பிரச்சனை வரும், லீகல் சேலஞ்சஸ் வரும் சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க. இந்த அட்டெம்ப்டட் ரீடிங் டவுன்னா இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறது, அண்டர்மைனிங் சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் 14th அமெண்ட்மெண்ட்டை தலைவர் டச் பண்ணுறாரு பார்த்தோம். 14th அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த இருக்குல்ல, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை டச் பண்ணுறாரு. அப்போது மோஸ்ட் ஆஃப் த ஆர்டருக்கு பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆர்டருக்காவது பிரச்சனை வரும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது, இந்த 14th அமெண்ட்மெண்ட்டுடைய அண்டர்மைனிங். இது ஏற்கனவே கோர்ட்டில் என்ன பண்ணிட்டானுங்க, சேலஞ்சு பண்ணிட்டானுங்க. சரி ரைட். அப்போ ஒரு ஆர்டர் என்ன கொடுக்காரு, எவனா வந்தான், அந்த ஆர்டரில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். செகண்ட் பேராகிராஃப் இங்கே தான் உங்களுக்கு என்ன வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் வரும் சரியா? இன்னேட்டினா இன்ஹெரண்ட், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. டைவர்ஜ்னா செப்பரேட் டைரக்ஷன்ஸ், கன்வர்ஜ்னா சேர்றது, டைவர்ஜ்னா பிரியுது, கன்சென்சஸ்னா எல்லாரும் ஒரு மனதா, கன்கரன்ஸ் ஒரே மனதா முடிவெடுக்கிறது. இன்டர்னெசீன் அப்படின்னா என்னன்னா இன்டர்னல் குரூப்புக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க, அது இன்டர்னெசீன். கான்ஃப்ளிக்ட்ஸ்னா ஃபைட்ஸ். ட்ரைஃபெக்டானா 3 பேர் சேர்ந்ததுங்க, 3 பேர் சேர்ந்தது, ட்ரிபிள், அதான் ட்ரைஃபெக்டா. எம்போல்டன்ட்னா தைரியம் கொடுக்கப்பட்டது, பிசார் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். இப்போ பிசார்னா ஸ்ட்ரேஞ்ச்,
எம்போல்டன்ட் போல்ட் ஆக்கப்பட்டது. இன்னேட்லி இன்ட்ரின்சிக்கலி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. டைவர்ஜ்னா பிடிகிறது. கன்சென்சஸ் ஜென்ரல் அக்ரிமெண்ட். இன்டர்னெஷின்னா ஒரு குரூப்புக்கு உள்ள. கான்ஃப்ளிக்ட்ஸ்னா சண்டைகள், ஃபைட்ஸ். ட்ரைஃபெக்டா ஏதோ ஒரு 3 சேர்ந்தது. சரியா, ஏதோ ஒரு 3. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், 3 பேர் சேர்ந்தது அப்படின்னா பர்ஃபெக்ட் ட்ரைஃபெக்டா இந்தியன் கிரிக்கெட். இந்தியன் ஒன் டே கிரிக்கெட்டில் பர்ஃபெக்ட் ட்ரைஃபெக்டா யார் அப்படின்னா சச்சின், டிராவிட் அண்டு கங்குலி. ஸோ இவங்க தான் என்னது ட்ரைஃபெக்டா அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எம்போல்டன்னா தைரியமாக்குறது, ஏற்கனவே பார்த்தோம். இப்போ செகண்ட் பேராகிராஃப் போகும். நல்ல பொறுமையாக வாசிக்கிறது. ஏன் அப்படின்னா உள்ள ஆழமாக போகணும். சரிங்களா. செகண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிற நோட்டு என்ன, அதோடைய பாலிசி ரிலேட்டடாக செகண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிற நோட்னா என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, இது எப்படி தெரியுது, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பாலிசி அஜெண்டா எப்படி தெரியுதுன்னா, உள்ளுக்குள்ளே அவன் மனசுலே அவனுக்கு பிறக்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்குது. டெவலப் பண்ணது கிடையாது, உள்ளுக்குள்ளே கூடவே பிறந்தது. உள்ளுக்குள்ளே அவன் ஹாஸ்டைலாக இருக்கான், எனிமிட்டியாக இருக்கான். யார்கிட்ட? டெமோக்ராட்ஸுக்கு ஒரு ப்ராக்ரெசிவ் அஜெண்டா இருக்கும். டெமோக்ராட்ஸுக்கு எல்லாரும் சேர்ந்து முன்னேறிவோம், எல்லாரையும் ஒன்றா உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா இருக்கும். அதுக்கு இன்னேட்லி ஹாஸ்டைலாக இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பாலிசி அஜெண்டா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டெமோக்ராட் எதிர்கட்சி, அவனுக்கு ஆப்போசிட்டாக தானே இவன் இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதான் அடுத்த லைன். டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட், ஒரு லெவல் வரைக்கும் அது எதிர்பார்க்கப்பட்டது தான். டெமோக்ராட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனிமிட்டியாக இவங்களுடைய அஜெண்டா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது என்னைய, இவன் 2 பேரும் வேறு கட்சி, எதிர்கட்சி, அப்போ வேறு மாதிரி தானே ரூலிங் இருக்கும், ஆப்போசிட்டான தானே ரூலிங் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறாரு. கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட்டில் இது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன் அப்படின்னா 2 பார்ட்டியும் பிரிகிறாங்க. பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிக்னிஃபிகண்ட்டாக பயங்கரமாக பிரிகிறாங்க. எந்த மாதிரி மேட்டரில், எக்கனாமினாலும் சரி, இமிக்ரேஷனாலும் சரி, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்னாலும் சரி, 2 குரூப்பும் பயங்கரமாக பிரியுது. சரிங்களா. அடுத்தது, ஆனாலும் இதுக்கு முன்னாடி இந்த ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்ஸ்னா என்ன தேடி இருக்காங்கன்னா, பிரிட்ஜு கட்டுவோம். டெமோக்ராட்டிக் கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கொலீக்ஸ், பாலிடிக்ஸ் இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், பிரிட்ஜு கட்டுவோம். சரிங்களா. காங்கிரஸ்லையும் சரி, காங்கிரஸ் தான் அவங்க பார்லிமெண்ட், காங்கிரஸ்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, பிரிட்ஜு கட்டுவோம். எதுக்கு? பை பார்ட்டிசன் கன்சென்சஸ். 2 பேரும், பார்ட்டிசன்னா ஒருதலை பட்சமாக இருக்கிறது, பை பார்ட்டிசன்னா 2 சைடும் பார்க்கறது. சரியா. பை பார்ட்டிசன், சீயிங் போத் சைட்ஸ். சரிங்களா, போத் சைட்ஸ். பார்ட்டிசன்னா தான் நெகட்டிவ் வார்த்தை, ஒருதலை பட்சமாக இருக்கிறது. ஸோ பழைய ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்ஸில் டெமோக்ராட்டிக் கொலீக்ஸ் கூட பிரிட்ஜு பில்டு பண்ணுவோம், காங்கிரஸ்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி. நம்ம ரெண்டு சைட்லையுமே நம்ம அக்ரிமெண்ட் வாங்கிக்கலாமே முக்கியமான பாலிசி ஏரியாஸில். எதற்கு பதிலா டெட்லாக்கையும் உள்ளுக்குள்ளே சண்டையையும் ரிஸ்க் பண்ணுறதை தவிர்த்துட்டு, டெட்லாக்கையும் உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஃபைட்ஸு விட, இந்த விஷயங்களை விட, தானாலே விட தானே. டெட்லாக்னா வந்துட்டு லாக் ஆகிட்டு மூவ் பண்ண முடியல. டெட்லாக்கையும் இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸையும் விட பைபார்ட்டிசன் கான்சென்சஸ் வாங்கிடலாம் அப்படின்னு தான் ப்ரீவியஸ் ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ எதுக்கு போட்டு டெட்லாக் ஆகி லாக் ஆகணும், எதுக்கு உள்ளுக்குள்ளே சண்டைகளை கொண்டு வரணும்? பேசாமல் பைபார்ட்டிசன் கன்சென்சஸ் வாங்கிடுவோம், 2 கட்சிட்டையுமே நம்ம வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு ஒப்புதல் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்ஸ் நினச்சானுங்க. சரிங்களா. ஸோ பாலிசி, முக்கியமான பாலிசி ஏரியாஸில் இதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சானுங்க. எதை விட? டெட்லாக் ஆகி நிற்கிறத விட. சரிங்களா. பாலிசி டிசைன்லையும்
ரிசோர்ஸை பிரித்து கொடுக்குறதுலையும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் ஆகிறத விட 2 பேர்ட்டையும் பைபார்ட்டிசன் கன்சென்சஸோட போயிடுவோண்டா அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனால் இந்த இன்ஸ்டன்ஸில் இந்த இடத்துல ஆனால் த ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டா என்னது ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டானா? ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டா அப்படின்னா யாரு? இந்த முன்னாடி சொல்லியிருக்கானுங்களே இங்கே 2 பேர், காங்கிரஸ் டெமோக்ராட்டிக் கொலீக்ஸு, 3வது ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டா. சரிங்களா? இப்படி தான் எனக்கு புரியுது. முன்னாடி 2 பேர் சொல்லியிருக்கானுங்களே அப்படின்ட்டு. ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டானா என்ன இருக்கலாம்? நெட்டில் அடிச்சிங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டா எதுன்னு வரும். சரியா? ட்ரைஃபெக்டானா 3ன்னு சொல்லியிருக்கேன், அப்படி தானே? ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டா என்ன அர்த்தம்? இவங்க தான் வந்துட்டு லெஜிஸ்லேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஜுடிஷியரியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஜுடிஷியரிலாம் இண்டிபெண்ட்டு, பட் யூஎஸில் அப்படி கிடையாது. சரிங்களா? இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் தான் பிரசிடென்ட். சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் இதுதான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. 3வது என்னது? ஜுடிஷியரி இவங்கள்ட்ட இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க? ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டா அண்ட் சிம்பத்தட்டிக் சுப்ரீம் கோர்ட் இவங்க சொல்கிறதுக்கு சேம் ஃபீலிங், அதான் சிம்பத்தி, சேம் ஃபீலிங்கில் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் எப்படி நிரப்பப்பட்டிருக்கு தெரியுமா? கன்சர்வேட்டிவ்ஸ். நான் சொல்லியிருக்கேன், கன்சர்வேட்டிவ்ஸ்னால யார் கட்சி அப்படின்னா ரிப்பப்ளிகன் கட்சி. இப்போ ட்ரைஃபெக்டான என்ன அர்த்தம்? லெஜிஸ்லேச்சரும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவும் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஜுடிஷியரியும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 3மே கண்ட்ரோலில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சிம்பத்தட்டிக்காக இருக்குது. இதில் ஃபுல்லாக கன்சர்வேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ட்ரம்ப் டீம் நீட்ஸ் டு ரிலை ஈவன் லெஸ், கம்மியாக நம்பினா போதும். எதுக்கு? சப்போர்ட்டுக்கு. எந்த சப்போர்ட்டுக்கு? ஃப்ரம் அக்ராஸ் தி ஐல்னா என்ன அர்த்தம்னா ஆப்போசிட் கட்சி. அக்ராஸ் தி ஐல்னா வந்துட்டு இந்த பஸ்ஸில் 2 சைடு இருக்குன்னா நடுவில் நடந்து போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதான் ஐல். சரியா? மிடில் பார்ட், நடந்து போகிறதுக்கு இருக்கக்கூடிய மிடில் பார்ட். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறானுங்க? ஐயா ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரைஃபெக்டாக இருக்குது இவங்கள்ட்ட. இப்போ சரியா? இந்த இன்ஸ்டன்ஸில் 3மே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் ஃபுல்லாக கன்சர்வேட்டிவ்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா ட்ரம்ப்பு சப்போர்ட்டுக்கு அவங்கள நம்பி இருக்கிறதுக்கு அவசியம் ரொம்ப கம்மியாக நம்பி இருந்தால் போதும். யாரை? அக்ராஸ் தி ஐல்னால் யார்? டெமோக்ராட்ஸை. முன்னாடி இருக்கிற அவ்வளோ பேரும் டெமோக்ராட்ஸ்ட்டை கொஞ்சம் இது கேட்டுக்கிட்டானுங்க, பைபார்ட்டிசன் நடந்துக்கிட்டானுங்க, பைபார்ட்டிசன் கன்சென்சஸ் வாங்கினானுங்க முக்கியமான இடத்துல. ஆனால் இவர்கிட்ட ட்ரைஃபெக்டாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு இவர் கையில் இருக்குது. அப்படின்னா டெமோக்ராட்ஸை இவர் என்ன பண்ண மாட்டார், கம்ப்ளீட்டாக இவருக்கு நம்பணும்னு அவசியமே கிடையாது. அக்ராஸ் தி ஐல்னா ஆப்போசிட் டீமுங்க. இந்த இடத்துல ஆப்போசிட் டீமு டெமோக்ராட்ஸ். சரிங்களா? ட்ரம்ப்புடைய ஃபஸ்ட்டு டேர்மில் பண்ணதை விட, ட்ரம்ப்புடைய ஃபஸ்ட்டு டேர்மில் இவங்க ரிலை பண்ணதை விட செகண்ட் டேர்மில் கம்மியாக ரிலை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு டேர்ம் முதல்ல ஒரு ரூல் பண்ணார்ல 4 வருஷம், அப்போ இவங்க எதிர்கட்சியை நம்பினதுன்னா ஏதாவது ஒரு இது பில் பாஸ் பண்ணணும், லா பாஸ் பண்ணணும்னா அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்ததை விட, அவங்க மேலே டிபெண்ட் ஆகி இருந்ததை விட செகண்ட் டைம் ரொம்ப கம்மியாக தான் டிபெண்ட் ஆகியிருக்காங்க. காரணம் ட்ரைஃபெக்டாகவும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது. அதை தாண்டி ட்ரம்ப் நல்ல போல்ட் ஆயிட்டர். இது எலெக்ஷன் விக்ட்ரி நிறைய கேப், பயங்கரமான வித்தியாசத்தில் எலெக்ஷன் விக்ட்ரி ஜெயிக்கிறாரு. அதனால் பயங்கர போல்டாகி அன்கன்வென்ஷனலாக நாட் ரெகுலர், வழக்கமாக பாஸ் பண்ணுற ரூல்ஸ்லாம் கிடையாது, வித்தியாசமான ரூல்ஸ்லாம் போடுறாரு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பாலிசி ப்ரையாரிட்டிஸ்லாம் போடுறாரு. ப்ரொப்போஸ்ட் அஜெண்டாக்குள்ளே இந்த மாதிரி பாலிசி ப்ரையாரிட்டிஸ்லாம் வருது. அப்போது ட்ரம்ப்புக்கு சரியான தைரியம் ஆகிட்டு பயங்கர ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டோன்னே செம தைரியத்தில் வித்தியாசமான பாலிசி ப்ரையாரிட்டிஸ்லாம் போடுறாரு. எதெல்லாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் ஐடியா சச் அஸ் பனாமா கேனலை டேக் ஓவர் பண்ணிடுவோம். அடுத்த லிஸ்ட் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர் போட்ட ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம். வந்து உட்கார்ந்த உடனே ஏகப்பட்ட ஸ்லீவ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்.
அதை பார்த்தோம். இது என்ன லிஸ்ட்டு? ட்ரம்ப்புக்கு பயங்கர தைரியம் ஆயிட்டியா? அவன் இஷ்டத்துக்கு இப்போ ரூல்ஸ் போட போகிறான் பாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாரு. பனாமா கேனல் டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல. டிரான்ஸ்ஜெண்டருக்கு இனிமேல் ரைட்ஸு கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர் உரிமைகள் ஏற்கப்படாது. டென்மார்க்கை மிரட்டுறாப்புல, கிரீன்லாண்டனா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாப்புல. அடுத்தது சில கண்ட்ரியிலேருந்து வரவனுக்கெல்லாம் ட்ராவல் பேன் போட்டுருவோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காப்புல. இப்போ இதெல்லாம் என்னது? தைரியமான போல்டான டிசிஷன்ஸு. அதுலேயும் இதெல்லாம் அன்கன்வென்ஷனலான ஸ்ட்ரேஞ்சான டிசிஷன்ஸ் இந்த நாளுமே. சரியா? ஒருவேளை அமெரிக்கா இஸ் கெட்டிங் வாட் இட் ஓட்டட் ஃபார். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் இவனுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, இவனுக்கு ஓட்டு போட்டிங்கல்ல, எதுக்காக ஓட்டு போட்டிங்கன்னு தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டீங்க, எதுக்கு ஓட்டு போட்டிங்களோ அதை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்கிறார். அமெரிக்கா இஸ் கெட்டிங் வாட் இட் ஓட்டட் ஃபார். எதுக்கு ஓட்டு போட்டிங்களோ, ஏன் ஓட்டு போட்டிங்களோ, அதுதான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது அப்படிங்கிறார். இப்போ ட்ரம்ப் வந்தால் இதெல்லாம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான ஒரு ஆள் தான். ஆனால் தெரிஞ்சு அவருக்கு ஓட்டு போட்டு அவரை இவ்வளோ டிஃப்ரென்ஸை ஜெயிக்க வச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டிங்களோ அதுக்கு தான் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை எதுக்கு ஓட்டு போடுறீங்களோ அதை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். பேராகிராஃப் ஈஸி, பேராகிராஃப் ஈஸி, மற்ற பேராகிராஃப் விட ஈஸி. 5 கொஸ்டின் கடன்னு பார்த்த உடனே அடிக்கணும். ட்ரம்ப்பு 1600 பார்டன் கொடுத்துட்டாரு கேபிட்டல் ரியேட்டில். இதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. இந்த ஈவெண்ட் ஒரு பயங்கர கலகம் நடந்திருக்கு. அதில் இருக்க 1600 பேரை மன்னிச்சு விட்ருக்காரு. ஸோ இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதான் இன்ஃபரன்ஸ் கேட்குறேன். என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ பேரையும் நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஆன்சர் போட முடிஞ்சுதா? நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆன்சர் போடணுமா, இல்லை வீடியோ முடிஞ்சு கீழே கமெண்ட்ஸை கூட நான் ஆன்சர் போடுறேன், இல்லை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்ட்டு. பனாமா கேனல் டேக் ஓவர் பற்றி என்ன தெரியுது, என்ன இன்ஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது? ரொம்ப ஈஸி, இந்த கொஸ்டின் ஈஸி. பனாமா கேனல் பற்றி என்ன இன்ஃபரன்ஸ் நமக்கு தெரியுது? பனாமா இன்னாகுரல் ட்ராமா. ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனை முந்தின ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்ஸ் கூட கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்க. என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், எப்பா என்ன வித்தியாசம் இருக்குது? வாட் கீ டிஃப்ரென்ஸ்? இப்போ முன்னாடி இருக்கிறவங்களாம் இது பண்ணானுங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இவர் இது பண்ணலைன்னாங்க. எது பண்ணலை? ஃபோர்த் கொஸ்டின் அசம்ஷன். ரைட், ஓகே, கொஞ்சம் கஷ்டமாயிடுது. எலன் மஸ்க்கு மற்ற டெக் லீடர்ஸ் எல்லாம் சேர்த்தாங்களே, இதில் எந்த அசம்ஷன் சப்போர்ட் பண்ணுது, எந்த அசம்ஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அசம்ஷன் சப்போர்ட் பண்ணுது? எங்கே இனாகுரேஷனில் வந்துட்டு இவனுக்கு ஜென்ரலாக டெக் லீடர்ஸ் போக மாட்டாங்க, பட் டெக் லீடர்ஸ் அவ்வளோ பேர் வரிசை நிற்கிறானுங்களே. இது எந்த பேஸ் பண்ணி இருக்குது? இந்த பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது? இதே அசம்ஷன் என்னது? 4 பேர் வந்து நின்றானுங்க, ஏன் வந்து நின்றானுங்க, வந்து நின்னதுக்கான காரணம் என்னது, வந்து நின்னது எதை பேஸ் பண்ணி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், பட் ஸ்டில் நீங்கள் ஆன்சர் போடலாம். 4க்கு வந்துட்டு ஆன்சர் சி. சரிங்களா? வந்து நின்னாலே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ஸ் கிடச்சிரும், அப்படி கிடையாது. டெக்னாலஜி ட்ரிவன் ஆலிகார்கி, இது அவங்களுடைய எய்ம் கிடையாது. ஆலிகார்கிங்கிறது கவர்மெண்ட்டுடைய எய்ம் கிடையாது. சரிங்களா? இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் ஆலிகார்கிங்கிறது கவர்மெண்ட்டுடைய எய்ம் கிடையாது. அடுத்த ப்ரைவேட் செக்டாரை நம்பி நம்ம இருப்போம் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷனோட சிக்னல் கொடுக்குதா? இது ஓகே, டவுட்டு. அடுத்தது ட்ரெடிஷ்னலாக பாலிசி மேக்கர்ஸாக வந்து நிற்பானுங்க, அவங்களுக்கு பதிலாக இப்போ டெக் லீடர்ஸ் வந்துட்டாங்க, அதுதான் இதை காமிக்குது அப்படிங்கிறதா? இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபோக்கஸ் ஆனால் கிடையாது. தலைவர் வந்துட்டு எல்லா ஏரியாலையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் பக்கத்தில் வந்து நிற்கிது, சி இல்லை டி.
இல்லை கொஞ்சம் தெளிவாக கிளியராக ஆன்சர் கொடுக்குறது டி தான். சரியா? ஆப்ஷன் எலிமினேட் பண்ண தெரியணுங்க. அசம்ஷன்னா என்னதுன்னா இவங்களாம் வந்து நிற்கானுங்க, ஏன் வந்து நிற்கானுங்க, எதுக்கு வந்து நிற்கானுங்க, கவர்மெண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, கவர்மெண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எடுங்க. ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஏன் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. ட்ரம்ப் இனாகிரேஷனில் இவங்களாம் வந்து நின்னாங்கன்ட்டு எதை ஃபவுண்டேஷனை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா டி, ட்ரெடிஷ்னல் பாலிசி மேக்கர்ஸுக்கு பதிலாக இப்போ டெக் லீடர்ஸ் தான் வராங்க அப்படின்ட்டு. ஆத்தர் வந்துட்டு ட்ரம்ப்ஸ் பாலிசி டைவர்ஜென்ஸை எப்படி பார்க்குறாரு. வழக்கமான ரிப்பப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த அவங்கள்ட்ட பை பார்ட்டிசன்னா ரெண்டு சைட்லையும் கேட்டு கன்சென்சஸ் வாங்கிட்டு பண்ணும். ஆனால் ட்ரம்ப்புடைய பாலிசி டைவர்ஜென்ட்டாக பிரிஞ்சு வித்தியாசமாக போகுது அவங்கள்ட்ட இருந்து. இதை ஆத்தர் எப்படி பார்க்கார், ஆத்தர் எப்படி பார்க்கார், பாராட்டுறாரா சப்போர்ட் பண்ணுறாரா? சரிங்களா? ஹாஸ்டைல்னா நெகட்டிவ், எதிரியை உண்டாக்குற மாதிரி பேசுகிறாரா? காஷனா கேர்ஃபுல்லாக இருங்க, இதுவும் கொஞ்சம் நெகட்டிவ். அன்கன்சர்ன்னா தலைவருக்கு கவலையே படலையா? இதுதான் கேள்வி. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஷினுக்கு ஆத்தருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? ஆத்தருடைய மைண்ட் செட் இப்படி பிரிஞ்சு போகிறாப்புல, தலைவர் டைவர்ஜென்ட்டாக இருக்குது. ஆத்தருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஆத்தர் வந்து இவர் எதுவும் திட்டுறாரா, இல்லை இவர் எதுவும் பாராட்டுறாரா? ஆத்தர் இவர் எதுவும் திட்டுறாரா, இல்லை இவர் எதுவும் பாராட்டுறாரா? இவரை எங்கேயும் திட்டின மாதிரி தெரியல, இவர் எங்கேயும் பாராட்டின மாதிரி தெரில. இந்த இருக்கு டெமோக்ராட்ஸுக்கு ஹாஸ்டைலாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரியா? டெமோக்ராட்ஸுக்கு ஹாஸ்டைலாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாஸ்டைலா? அதான் கொஸ்டின். ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாஸ்டைலா? அதுவும் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வச்சு முந்தின கவர்மெண்ட்டையும் இந்த கவர்மெண்ட்டையும் பார்க்கும்போது ஆத்தர் இவரை என்னன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பிசார், ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமாக இருக்காரு. இது ஆத்தருடைய பாயிண்ட்டு, இது ஆத்தருடைய பாயிண்ட்டு. ஓல்டாக இருக்காரு ட்ரம்ப்பு, ஆத்தருடைய பாயிண்ட்டு. அடுத்தது இதுவும் ஆத்தருடைய பாயிண்ட். நீங்கள் இவருக்கு தானே ஆசைப்பட்டீங்க, வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற இதுவும் ஆத்தருடைய பாயிண்ட். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு போடுங்க. 3 questions உங்களுக்கு கரெக்டாக வரணும். 5th question கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் இது வராதுன்னு தெரிஞ்சாலும் ஆன்சர் போடுங்க. கிளாஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.